விஜய் வந்து காவேரி வரதுக்காக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக சமைச்சிட்ருக்காரு. இதை பார்த்து வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவங்க சித்தப்பாக்கு செம்ம கோவமா இருக்குது. தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கான். மறுபடியும் காவேரி இங்கே வந்துடலாம் நடக்கக்கூடிய காரியமாக இதெல்லாம் சரியே படாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே தாத்தா வந்து ஏன்பா நீயே கஷ்டப்படுற, நான் அதான் வேலைக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்னு. இல்லை தாத்தா, என் பொண்டாட்டிக்கு என் கையாலேயே சூப்பராக சமைச்சு தரணும்னு ஆசைப்பட்றேன், அதான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தா வந்து அப்படி பார்த்துட்டு போகிறாரு. உடனே வந்து அவங்க சித்தி இல்லை பாருங்கப்பா, இப்படி வேலை இழுத்து பொண்ணு செய்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ செய்யணும்னு என்னப்பா இருக்குது அப்படின்னு. விடுமா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு அவன் பொண்டாட்டிக்கு ஆசையாக சமைக்கிறான், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரிக்காக விஜய் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்காரு. கரெக்டாக காவேரி வந்து இறங்குறாங்க ஆட்டோவில். காவேரி பார்த்தோட சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. உடனே காவேரி பழங்கள் அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே, அவங்க அம்மா, அதுக்கப்புறமா நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வீட்டை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீட்டில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நல்லா பணக்காரங்களாக தான் இருப்பாங்க போல் இருக்குமா அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ஒரே வாசமாக இருக்குது, என்ன சமைச்சிருப்பாங்க அப்படின்னோடனே, எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தான் வந்து மிஸ் அப்படின்னோடனே, எனக்கு பிடிச்சது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, நீங்கள் வாங்க மிஸ் சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சாப்பிட உட்காடுறாங்க. பார்த்தா வந்து காவேரி ரொம்ப ருச்சி சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குன்றாங்க. எப்படி இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, உண்மையிலேயே உங்கள் வீட்டு சமையல் அக்கா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சமையல் ஆண்டி சமைக்கல, என் அப்பா அதாவது சமைச்சார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சரிம்மா, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கே எப்படிம்மா அவருக்கு தெரியும், நான் தாண்டி தம்பிக்கிட்ட சொன்னேன், உன் வேலை தானே இது அப்படின்றாங்க. என்னடி தப்பு, சரி நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன், அதான் எனக்கு பிடிச்சதா இருக்குது, நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. காவேரி வந்து கள்ளம் இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து பேசுகிறதும் சாப்பிட்றதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மயங்கி போயிடுறாரு விஜய். காவேரி பழைய காவேரி அப்படியே தான் இருக்கா, அவள் மாறல, என்ன தான் அவள் வந்து மறந்து இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. உடனே தம்பி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நாங்களாம் உட்காந்து சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி நீங்களும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்றாங்க காவேரி. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம விஜய் எல்லாருமே உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு முடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணுறா, வாங்க மிஸ் எங்கள் ரூமை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், எங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி காட்டிகிட்ருக்கா. அப்போ விஜய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவேரி கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சாரதாவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி காவேரி எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து இது எங்கள் அம்மாவோட திங்ஸ் உள்ள ரூமு, இந்த ரூமில் எங்கள் அம்மாவோட திங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. வாங்க மிஸ், அதெல்லாம் வேணாண்டா, உன் அப்பா எதாவது தப்பாக நினைப்பாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனோன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அப்படியே உள்ளே போகிறாங்க. போனோன்னே நிறைய ஜுவல்ஸு, அதுக்கப்புறமா வந்து சாரீஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்த காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. மிஸ், இந்த ஜுவல்ஸ்லாம் என் அம்மாவோடது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து குழந்தை காட்டிகிட்ருக்கா. அதே மாதிரி சாரீ எடுத்து காட்டிகிட்ருக்கா. இந்த சாரீ எப்படி இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாரியை பார்த்துட்டு அப்படியே ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அப்படியே வந்து ஜுவல்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகுது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த ஜுவல்ஸு இந்த சாரீஸ் எல்லாமே எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. மிஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு மாதிரியே வராங்க வெளியே. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மிஸ் வந்து எங்கள் சாரீஸ் எங்கள் அம்மாவோடது ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அதுலேருந்து மிஸ்ஸு ஒரு மாதிரி இருக்காங்க, என்னன்னே தெரியலப்பா அப்படின்னோடனே, ஒரு வேளை காவேரிக்கு ஞாபகம் வந்துச்சோ அப்படின்னு துடிக்கிறார் விஜய்.